தேர்தலுக்காக சொந்த ஊருக்கு பொதுமக்கள் செல்லும் நிலையில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் மீரான். மாலை முதலே தாம்பரம் ரயில் நிலையத்தில் எப்படி கூட்டம் அதிகரிச்சுட்டு இருந்ததுன்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். தற்போதைய சூழல் என்ன? அங்கே என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் பயணிகளுக்காக செய்யப்பட்டிருக்கு? கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. நாளை தமிழகம் முழுவதும் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் நேற்றிலிருந்தே ஏராளமான பொதுமக்கள் சென்னையில் வசிப்பவர்கள் சொந்த ஊர்களுக்கு வாக்களிப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அதே போல தாம்பரம் ரயில் நிலையம் பகுதியில் கடுமையான ஒரு பயணிகள் கூட்டமானது 2 நாட்களாக காணப்பட்ட நிலையில் இன்று அதிக அளவு கூட்டமானது வந்திருக்கிறது. குறிப்பாக தாம்பரம் ரயில் நிலைய பகுதியை பொறுத்த வரைக்கும் மாலை முதலே தென் மாவட்டங்களுக்கு செல்கின்ற எக்ஸ்பிரஸ் ரயில்களில் இடம் பிடிப்பதற்காக ஏராளமான பயணிகள் காத்திருந்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு ரயிலிலும் முண்டியடித்து ஏறும் காட்சிகளை தான் நம்மால் இங்கு பார்க்க முடியுது. குறிப்பாக முன்பதிவு செய்யாத பெட்டிகளில் அவர்கள் பயணம் செய்வதற்காக முண்டியடித்துக் கொண்டு வருகிறார்கள். எழும்பூரிலிருந்து வருகின்ற இந்த தென் மாவட்டங்களுக்கு செல்கின்ற ரயில்கள் அங்கேயே நிரம்பி வருகின்ற காரணத்தில் தாம்பரத்தில் நூற்றுக்கணக்கான பயணிகள் ஒவ்வொரு ரயிலிலும் முண்டியடித்து ஏறும்பொழுது அவர்கள் ஏற முடியாமல் கடுமையாக அவர்கள் தவித்து வரும் காட்சிகள் தான் நம்மால் இங்கு பார்க்கப்படுகிறது. அதே போல மாலை முதல் தற்போது வரை அங்கு இந்த தாம்பரம் ரயில் நிலையத்திற்கு வருகின்ற தென் மாவட்டங்களுக்கு செல்கின்ற அனைத்து ரயில்களிலும் கூட்டம் அலைமோதுகிறது. அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக தாம்பரம் ரயில் நிலையம் முழுவதுமாக ரயில்வே பாதுகாப்பு படையினர் அவர்கள் அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி அனுப்பும் முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். முன்பதிவு செய்யாத பெட்டிகளில் அதிக அளவு பயணிகள் பயணம் செய்து வருகிறார்கள். அதே போல அந்த லக்கேஜுகள் இருக்கும் பெட்டிகளும் மூடப்பட்டிருக்கிறது. அந்த பெட்டிகளிலும் பயணம் செய்ய அவர்கள் முயற்சிப்பதால் அவர்களை தடுத்து அந்த முன்பதிவு செய்யாத அந்த பெட்டிகளில் அந்த ரயில்வே பாதுகாப்பு படையினர் ஏற்றி அனுப்பி வருகிறார்கள். இருந்த போதிலும் அளவுக்கு அதிகமான கூட்டம் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதன் காரணமாக தற்போது தாம்பரம் ரயில் நிலையம் முழுவதுமே பயணிகள் கூட்டமானது காணப்படுகிறது. அதிக அளவு பயணிகள் முண்டியடித்து தொங்கிக் கொண்டு தங்கள் சொந்த ஊர்களுக்கு வாக்களிக்க செல்கின்ற நிலை தான் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. இதே போல கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்த வரைக்கும் அதிக அளவு கூட்டமானது தற்போது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு நேற்று அதிக அளவு கூட்டம் சென்றது. அதை விட அதிக 2 மடங்கு கூட்டமானது தற்போது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை வந்திருப்பதன் காரணமாக பயணிகள் கூட்டம் அந்த பகுதியிலும் அலைமோதுகிறது. கடந்த 3 நாட்களில் அரசு பேருந்துகளில் 1,00,000 பயணிகள் முன்பதிவு செய்திருந்தார்கள். இந்த நிலையில் அதிக அளவு பயணிகள் தற்பொழுது முன்பதிவு செய்யாதவர்களும் அங்கு வந்திருப்பதால் அந்த பகுதி முழுவதுமே ஒரு பரபரப்பாக காணப்படுகிறது. எங்கு பார்த்தாலும் பயணிகள் கூட்டமாக இருக்கிறது. இந்த நிலையில் பயணிகள் கூட்டம் அங்கு இருக்கிறது. அதுக்கேற்ற மாதிரி போதிய பேருந்துகளை ஏற்பாடு செய்வதற்காக போக்குவரத்து துறை திட்டமிட்டிருக்கிறது. அரசு பேருந்துகள் மட்டுமல்லாது ஒப்பந்த பேருந்துகளும் அங்கு இயக்கப்பட்டிருக்கிறது. இருந்தபோதிலும் பயணிகள் எண்ணிக்கை ஏற்ப அதிக பேருந்துகள் அந்த பகுதியில் இயக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அந்த பயணிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் கிளாம்பாக்கம் பகுதி முழுவதுமே ஒரு பரபரப்பான சூழல் இந்த தீபாவளி பண்டிகை பொங்கல் பண்டிகையின் போது காணப்படும் சூழல் போன்று நாளை இந்த தேர்தல் திருவிழா நடைபெறுவதால் வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு கடமையின் அடிப்படையில் அந்த மக்கள் அங்க சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்லும் காட்சிகளை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. போக்குவரத்து நெரிசலை பொறுத்த வரைக்கும் தற்போது ஜிஎஸ்டி சாலையில் ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் மாலை முதலே ஏற்பட்டிருக்கிறது. மதுரவாயில் தாம்பரம் பைபாஸ் சாலை அதே போல மீஞ்சூர் வண்டலூர் வெளிவட்ட சாலை வழியாக ஏராளமான 4 சக்கர வாகனங்களில் சொந்த ஊர்களுக்கு செல்பவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். சிறப்பு பேருந்துகள், ஆம்னி பேருந்துகள், அரசு பேருந்துகள் இந்த ஜிஎஸ்டி சாலையில் அதிக அளவு இயக்கப்படுவதன் காரணமாக கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலானது பெருங்குளத்தூர் முதல் ஏற்பட்டிருக்கிறது. பெருங்குளத்தூர், வண்டலூர், ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி உட்பட பல்வேறு பகுதிகளில் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலுக்கிடையே வாகனங்கள் சென்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பயணிகளின் கூட்டம் அதிக அளவு காணப்படுகிறது. தாம்பரம் ரயில் நிலையத்திலும் அதிக அளவு கூட்டம் இருக்கிறது. அதே போல கிளாம்பாக்கத்திலும் கடுமையான மக்கள் கூட்டம் இருக்கிறது. போக்குவரத்தும் கடுமையான ஒரு நெரிசலுடன் தான் ஜிஎஸ்டி சாலையில் பயணிகள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி மீரான், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.